உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னிலை நிலவரம் வெளியாகி வரும் நிலையில் அந்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். இளைஞர் தர்க்கம், அதாவது அரசியலே விரக்தியுற்றிருக்கின்ற இளைஞர் தர்க்கம், அதாவது கொழும்பு அரசாங்கத்திலும் சரி, வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசிய கட்சிகள் மீதான அதிருப்திகளிலும் சரி, அந்த அதிருப்திகள் மூலமாக எழுந்த இளைஞர்கள் ஜேவிபி நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள். அத்தோடு கடந்த கால வரலாறு அதற்கு தெரியாது, அந்த வரலாற்றை இதில் கடத்துவதாகவும் இல்லை. அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் மற்றும் ஒழுங்கான தமிழ் தலைமை இல்லாததனுடைய காரணங்களும் ஜேவிபிக்கான ஆதரவு. தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டோடு மக்கள் நின்றாலும் கூட சலுகை நிவாரணம் மற்றும் தங்களுடைய அடிப்படை வசதிகள் என்ற அடிப்படையை மேற்கொண்டு ரணில் விக்ரமசிங்க, ரஜித் பிரேமதாசா மற்றும் ஜேபி போன்றவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் தான். ராஜபக்சவுக்கு வாக்களித்த இனவாதம், அங்கே ஊழல் மோசடி, அதிகரிப்பதன் காரணமாக ஏவிபியிடம் இனவாதம் இல்லை என்று நினைத்து அங்கே வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இனவாதம் இடம் மாறி இருக்கின்றது. இனவாதம் இல்லை என்று சொல்ல முடியும். அரச கட்டமைப்பை இனவாதத்துக்குள் மூழ்கி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்போது ஆட்சிக்கு வருகின்றார். ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நினைத்தது போல ஊழல் மோசடி, அதிகாரத்தை இல்லாமல் பண்ணலாமா என்பது சவாலாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் பண்ணினாலும் இனப்பிரச்சனை விவகாரத்தை அவருடைய முகம் சரியாக இருக்காது. அதாவது ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோர் கையாண்ட அதே அணுகுமுறையைத்தான் மக்களுடைய இனப்பிரச்சனை கையாள போகின்றார். குறைந்தபட்சம் 13வது திருச்சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் இணங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நிர்வாக ரீதியான அதிகாரங்களை மாத்திரமே பயிரலாம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே அவர் ஆட்சிக்கு வந்தால் சவால்கள் நிறைந்திருக்கின்றன. எங்கள் நாட்டிலே இருந்த அரசியல்வாதிகள் செய்த குழப்பங்கள், கலேபரங்கள், அரசியலில் அவர்கள் கையாடிய விடயங்கள் போன்றவை காரணமாக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலே அதிருப்தி இருந்தது. நான் நினைக்கிறேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்சவை மக்கள் துரத்தி அடித்த அறகலைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சி இந்த வாக்கெடுப்பின் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தின் போது மக்கள் எதிர்பார்த்த அரசியல் மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச் ஏற்படவில்லை. தன்னுடைய வலிமையின் மூலம் ரணில் விக்ரமசிங்க அந்த போராட்டத்தை அந்த கட்டத்தில் அடக்கினாலும் கூட அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது இந்த தூரம் தூரி வெடித்திருக்கின்றது என்று நினைக்கிறேன். மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு தெளிவு தெரிகின்றது. அதை புதிதாக பதவியேற்க இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க கொடுப்பாரா, அதை கொடுத்தால் அவர்களுக்கு திருப்திப்படுத்துவாரா என்பதை காலம்தான் பதில் கூற வேண்டும். ஆட்சிக்கு வருகின்ற போது அயரிலே ஒரு உபகண்டமாக இருக்கின்ற இந்தியாவை புறக்கணித்து நடக்க முடியாது என்ற யதார்த்தம் அவர்களுக்கு நன்கு புரியும். நிச்சயமாக அவர்கள் எதிரணியிலே இருக்கின்ற போது காட்டிய சீன சார்பு போக்கை இலங்கை விடயத்திலே நான் நினைக்கிறேன் இந்தியாவினுடைய மற்றைய அயல் நாடுகளில் எப்படி இருந்தாலும் கூட இலங்கையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்தியாவை புறக்கணித்து அல்லது புறம் தள்ளி நடப்பது என்பது சாத்தியமற்ற விடயம். அது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.